சுழல் 2 வெப் சீரிஸோட 6th எபிசோட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 10 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை இப்போ காட்டுறாங்க. மீனவர் குடும்பத்தை சேர்ந்த ரவியும் நாகமையும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ரவிக்கு அவரோட ஒய்ஃப்னா ரொம்பவே பிடிக்கும். நிறைய கடன்கள் இருந்தாலும் தினசரி வாழ்வை அவங்க அன்றாட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாரு ரவி. அந்த மீன்களை விற்று காசு பார்க்குறாங்க நாகம்மை. ரவியோட சொந்த போட்டு கடன் தொல்லையால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஓனர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆளோட கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்போதைக்கு அந்த போட்டை மீட்கிறதுக்காக தான் ரவி உழைச்சிட்டு இருக்காரு. அதுவும் அந்த ஓனர் கிட்ட தான் இவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் ரவி கிட்ட ஓனர் அனுப்புனதா 3 பேர் வராங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உன்னோட போட்டை தான் நம்ம கடலுக்கு கொண்டு போறோம், ஸோ நீ சீக்கிரம் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மத்தியானமே ஒழுங்கா சாப்பிடாத தன்னோட கணவருக்காக நைட்டு டின்னரை கொண்டு போறாங்க நாகம்மா. ஹார்பர் சைட் போய் தேடி பார்த்தா தன்னோட கணவரை காணோம். பட் இவங்களும் கூப்பிட்டு பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. ஆனால் தூரத்தில் ஏதோ லைட் வெளிச்சம் மட்டும் தெரியுது. கிட்ட போய் பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த 8 பொண்களை கூட்டிட்டு போறதே ரவி தான். ஸோ ரவி ஏதோ தப்பான தொழில் செய்யறாருன்னு நாகம்மாக்கு தெரிய வருது. இது விஷயமா போய் ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டுடுறாங்க. பட் ஆனால் ரவி நாகம்மாவை ஒரு அடி அடிச்சு மட்டையாக்கிறாரு. நாகம்மாவோட சேர்த்து அந்த 8 பெண் குழந்தைங்களையும் அந்த போட்டுக்கு அடியிலே மறைச்சு வச்சிடறாங்க. அந்த 8 பெண் குழந்தைங்களும் கரெக்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எண்ணி பாக்குறதுக்காகவே ஓனரும் அங்க வராங்க. ஆனா அந்த ஓனர் யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க காட்டல. இன்னைக்கு நைட்டு கண்டெய்னர்ல இந்த பொண்ணுங்களை ஏத்திடுன்னு சொல்லிட்டு ஒரு பிக் அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா ரவி கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. மயக்கம் தெளிஞ்சு வர நாகம்மா ரவி கிட்ட இந்த மாதிரி ஏன் தப்பு பண்ற, நீ நல்லவனா தானே இருந்தா, இது உனக்கு தப்புன்னு தோணலையா சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இதுங்கெல்லாம் பெண் குழந்தையா நினைக்காத, வெறும் மீனா நினை, இந்த மீனை வித்து நம்ம காசு பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏளனமா பேசுறாரு. இதனால கோவம் வந்த நாகம்மா பாத்தீங்கன்னா அருவாள் எடுத்து கழுத்து சீவி கட்டின புருஷனு கூட பார்க்காம இவ்வளவு கேவலமான செயலை செஞ்சதுக்காக பாத்தீங்கன்னா புருஷனே கொன்னுறாங்க நாகம்மா. அந்த 8 பெண் குழந்தைங்களும் மேல வந்து பார்த்துட்டு ஏதோ தப்பிச்சோன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட பாத்தீங்கன்னா நாகம்மாவை பாக்குறாங்க. ஓனரோட ஆளுங்களும் நாகம்மா வீட்டுல இருக்காங்களா சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறப்ப இல்ல, அங்க 2 நாளா அவங்க வீடு பூட்டி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. அந்த கடற்கரையில வேற ரவியோட தலை மிதந்து வந்ததுனால இது ஒரு போலீஸ் கேஸாவே ஆயிடுது. ரவியை கொண்டுட்டு நாகம்மா எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சோ அவங்களை தேடுறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு தனிப்படையை அமைக்கிறாங்க. 8 பெண் குழந்தைங்களை காப்பாத்தின நாகம்மா அவங்க பசியை போகிறதுக்காக சாப்பாடு வாங்கி தராங்க. அண்ட் அவங்க எல்லாத்தையும் அவங்கவுங்க வீட்டில் சேர்க்கணுன்றதுக்காக அவங்கவுங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற குழந்தை யாருக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியல. எல்லாமே ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, வறுமைக்காக பெற்றவங்களே தான் இந்த பெண் குழந்தைங்களை வித்திருக்காங்க. ஸோ மறுபடியும் இவங்களை அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுன்ற ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா டேஞ்சர் தான். ஸோ இவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணுன்ற பொறுப்பு நாகம்மாக்கு வருது. ஒவ்வொரு நாளையும் பயந்து கடந்தே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல அந்த கேங்ல இருக்க ஒருத்தன் இந்த 2 பெண்களை பிடிச்சிடுறான். அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி நாகம்மா தான் பாத்தீங்கன்னா பஸ்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. வெளியில சுத்திட்டே இருந்தா ஆபத்துன்னு சொல்லிட்டு படத்துக்கு கூட்டு போறாங்க. அதுவும் ஒரு ஷோ கிடையாது, நைட் ஷோவும் சேர்த்து பாக்குறாங்க. ஒரே இடத்துல இருக்காம ஊரா தள்ளி போயிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாள் அந்த பெண் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை துவைச்சு போடுறப்பதான் தெரியும் அது நல்லா கிழிஞ்சிருக்கும். ஸோ புதுசா அவங்களுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் கூட இல்லைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாகம்மா ப்ராஸ்டியூஷன்ல இறங்குறாங்க. அதுல வர காசை வச்சுட்டு பசங்களுக்கு தேவையான பொம்மைகளும் பொருட்களும் வாங்கிட்டு போறாங்க. பசங்க எல்லாருமே நாகம்மாக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸும் வச்சிருக்காங்க. அது வேற எதுவும் கிடையாது, அவங்க எல்லாருமே நாகம்மாவை தான் அம்மாவா பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே நாகம்மாக்கு கண்ணே கலங்கிடுது. இவ்வளவு குழந்தைங்க நம்மள அம்மாவா நினைச்சிட்டு இருக்காங்களே, நம்மளுக்கு சொந்தம் இல்ல நினைச்சிட்டு இருந்தோம், இவ்வளவு பேர் கிடைச்சிருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே நம்ம நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு நாகம்மாக்கு தோண ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு நாள் அவங்களோட தொழிலுக்கு அவங்க போறப்ப பாத்தீங்கன்னா மற்ற விபச்சார பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா போலீஸால கைது செய்யப்படுறாங்க. அங்க வர செல்லப்பா பாத்தீங்கன்னா இவங்க கைது செய்யப்படுறாங்கன்னா இவங்க கூட சில ஆம்பளைங்களும் இருந்திருக்கணுமே, அவங்க ஏன் இல்ல, சும்மா ஏதாச்சும் பண்ணணும் பண்ணாதீங்க சொல்லிட்டு அந்த பெண்கள்லாம் இவர் போக வச்சிடறாரு. ஸோ செல்லப்பா மேல நாகம்மாக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வருது. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிட்டு இதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க நடந்த எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டா கோர்ட்ல வந்து சொன்னீங்கன்னா மேபி நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு செல்லப்பா சொல்றாரு. சோ கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி திருவிழால ஒரு ட்ரூப் கிட்ட இந்த 8 பொண்களையும் பாதுகாப்பா விட்டு போறாங்க நாகம்மா. கோயில்ல காப்பு கட்டுறதுக்காக வச்சிருக்க ஒரு மஞ்ச கயிறையும் கையில எடுத்து கட்டிக்கிறாங்க ஒரு தைரியத்துக்காக. தென் கோர்ட்டு வாசல்ல இறங்கின உடனே தான் தெரியுது ஆல்ரெடி அந்த ஓனரோட குரூப் பாத்தீங்கன்னா அங்கதான் சுத்திட்டு இருக்கானுங்க. நாகம்மா பிடிச்ச அந்த பொண்களை பத்தி கேட்கறாங்க. நாகம்மா எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல. ஆனா நாகம்மாவோட கையில இருக்க அந்த கயிறை பார்த்துட்டு அப்ப திருவிழால தான் அந்த குழந்தைங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணி குழந்தைங்களை போயிட்டு ஏதாச்சும் பண்ண போறானுங்க சொல்லிட்டு நாகம்மா அவங்கள தடுக்கணும்னு சொல்லிட்டு போராடுறானுங்க. ஆனா கோவம் வந்து அவனுங்க சரமாரியா நாகம்மாவை குத்தி கொன்னுறானுங்க. கோர்ட்டு வாசல்ல இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து செல்லப்பா பாக்குறாரு. கிட்ட வந்து பாக்குறப்பதான் தெரியுது அது நாகம்மா சாக போற நிலைமையிலையும் தன்னோட குழந்தைங்களை காப்பாத்துங்கன்ற மாதிரி செல்லப்பா கிட்ட சொல்லிட்டு சாவுறாங்க. திருவிழாக்கு போற ஓனரோட கேங் எல்லாருமே அந்த குழந்தைங்களை கடத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அங்க வர செல்லப்பா அந்த கேங்க அடிச்சு போட்டுட்டு குழந்தைங்களை பத்திரமா கூட்டிட்டு போறாரு. இந்த குழந்தைங்க எல்லாருமே ஒன்னா இருந்த ஆபத்துன்றதுனால இவங்க எல்லாருமே தனித்தனியா பிரிக்க
பிரிக்கணும்னு சொல்லிட்டு பிரேமலதாவோட ஹெல்ப் கேட்கறாங்க. ஆனா ஹெல்ப்பா கேட்டா பிரேமலதா பண்ண மாட்டாங்கன்றதுக்காக தான் பிரேமலதாவை இவர் பிளாக்மெயில் பண்ணிட்டு இந்த விஷயத்த பண்ண வைக்கிறாரு. பிரேமலதாவும் அவங்களோட ஸ்கூலை காப்பாற்றணுன்ற நோக்கத்துக்காக பாத்தீங்கன்னா செல்லப்பா சொல்ற விஷயத்த ஏத்துக்கிறாங்க. அண்ட் செல்லப்பா அந்த 8 பெண் குழந்தைகளையும் வேன்ல ஏத்திட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுக்கா போயிட்டு இருக்காரு. போறப்ப அவங்க எல்லாருக்குமே அஷ்டகாளி கதை சொல்றாரு. அதன்படி ஒவ்வொரு காளியோட நேம அந்த ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் வைக்கிறாரு. உங்களுக்கு நடந்ததை நீங்க மறந்துடுங்க, ஆனா உங்களை இப்படி ஆளாக்குன அந்த அரக்கனோட முகத்தை நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரோட ஒரே நோக்கம் நீங்க வளர்ந்து அந்த அரக்கனை வதம் செய்யறது மட்டும்தான். அதுக்கு இந்த செல்லப்பா உங்களுக்கு உறுதுணையா இருப்பான்னு சொல்லிட்டு வாக்கும் கொடுக்குறாரு. ஸோ ஃபைனலா செல்லப்பா எங்களோட அரக்கன் கிடையாது, அவரு எங்களோட அப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க இந்த பிளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறாங்க. செல்லப்பா அரக்கன் இல்லைன்னா அந்த அரக்கன் யாருன்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸ்டே டியூன்.